ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை தாங்கவே முடியலையா? என்னதான் மருந்து அடித்தாலும் பள்ளி உங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டுக்கா? அப்போ இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க, பள்ளியும் உங்கள் வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடலாம். இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸ்களும் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே டிவி பார்ப்போம். டிவி பார்த்து முடிஞ்சிட்டு ரிமோட்டை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரிமோட்டை ஒன்று சேரில் வச்சுட்டு போவோம், அப்படி இல்லைன்னா நம்ம உட்கார்ந்த சோபாவில் வச்சுட்டு போவோம். அதுவும் இல்லைன்னா நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டு போயிடுவோம். மறுபடியும் நம்ம டிவி பார்க்கும்போது அதை தேடி அலைவோம். டிவி பார்த்து முடிச்ச உடனே ரிமோட்டை நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேடி அலையணும்னு தேவையே இல்லைங்க. ரிமோட் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் எதுவும் இருந்ததுன்னா அது பக்கத்தில் வச்சுருங்க. இல்லைன்னா டிவி பக்கத்திலே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரிமோட்டை தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. இதே போல தான் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டு சாவி, வண்டி சாவி இதெல்லாம் எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுன்னு தேடுவோம். அப்படி தேடாமல் இருக்க சாவி தொங்க போடுற இடத்துலையே நம்ம வண்டி சாவி, வீட்டு சாவி இதெல்லாம் தொங்க போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேடி அலையணுங்கிற அவசியமே இல்லை. அடுத்த டிப்பு, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு முக்கியமான பொருள், நமக்கு தலைவலி, ஜலதோஷம் இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விக்ஸு. இந்த விக்ஸில் இருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம இந்த சோடா உப்போட சேர்த்துக்கலாம். விக்ஸை சேர்த்துட்டு சோடா உப்பையும் விக்ஸையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு கடையில் இருந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அடித்தாலுமே பள்ளி உங்க வீட்டை விட்டு போகவே போகாது. அதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட உங்க வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க. எல்லா பள்ளியுமே வீட்டை விட்டு ஓடி போயிடும். கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும். ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட நல்ல சூடான வெந்நீர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த விக்ஸும் நல்லா கரைஞ்சிரும். நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா விக்ஸ் கரையாது. வெந்நீர் சேர்க்கும் போது நமக்கு விக்ஸ் நல்லாவே கரைஞ்சிரும். ரெண்டுமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம இதை சேர்த்துக்கலாம். பள்ளிக்கு விக்ஸோட வாடை பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதனால நீங்க இதை பள்ளி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட உங்க வீட்டு பக்கமே வராதுங்க. எல்லா பள்ளியுமே ஓடி போயிடும். இப்போ இதை நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்திக்கிடுதேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் எதுவும் இருந்ததுன்னா அந்த மூடியில சின்ன சின்னதா ஓட்டை போட்டுட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பள்ளியை பார்த்தாலே நமக்கு ஒரு அருவருப்பா இருக்கும். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அதை பயப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்ப்ரேயை அடிக்கும்போது ஒரு பள்ளி கூட உங்க வீட்டு பக்கம் வரவே வராது. ஸ்ப்ரேயை கிச்சன்ல நம்ம கவுண்டர் டாப்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்ல மனமா இருக்கும். நமக்கு பள்ளி மட்டும் இல்லை, மற்ற சின்ன சின்ன பூச்சிகளுமே வீட்டுக்குள்ள வரவே வராது. நம்மளோட கேஸ் அடுப்புக்கு கீழோடியும் நம்ம இதை அடிச்சுக்கலாம். கரப்பாம்பூச்சியும் இது வரவே வராது. அதேமாரி கிச்சன் சிங்கில் இருந்து தான் நமக்கு மற்ற பூச்சிகள் எல்லாமே வரும். அந்த பூச்சிகளுமே இந்த வாடைக்கு வரவே வராது. நம்ம நைட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட வராது. மற்ற கரப்பாம்பூச்சிகளுமே வராது. நம்ம டியூப்லைட் பக்கத்துல தான் நிறைய பள்ளி இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு பள்ளி கூட இருக்காது. இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப், நம்ம எப்போ சமைச்சாலும், காலையில சமைச்சாலும், மத்தியானம் சமைச்சாலும், நைட்டு சமைச்சாலும், சமைச்சு முடிச்சதும் அடுப்புக்கு மேல சிந்தி இருக்கிற இதை எல்லாமே நம்ம இந்த மாதிரி கைட்டை எடுத்துக்கலாம். கைட்டை எடுத்துட்டு ஒரு ஈர துணி வச்சு அலுப்பு படாம தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்ம அடுப்பு எப்போ பார்த்தாலுமே நல்ல சுத்தமா நீட்டா இருக்குங்க. பாக்குறதுக்கு நம்ம அடுப்பு எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா நீங்க எப்போ சமைச்சு முடிச்சாலுமே ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். கிச்சனுக்குள்ள நம்ம எப்போ வந்தாலுமே நமக்கு பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நமக்கு கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வேலைகளும் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் நம்ம சமைச்சு முடித்த உடனே கொஞ்ச நேரம் நமக்கு அலுப்பு படாமல் அந்த ஒரு ஈர துணியை வச்சு லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்தாலே நம்ம அடுப்பு பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் எப்போவுமே பளபளப்பாக இருக்கும். இதுக்காக நம்ம சோப்பு, லிக்விடு எதுவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணியும் விடலை. எந்த ஒரு சோப்புமே நம்ம தேய்க்கலாங்க. ஒரு ஈர துணி வச்சு தான் சமைச்சு முடிச்ச உடனே தொடச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. நீங்களும் எப்போ சமைச்சு முடிச்சானா இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுட்டேனே உங்கள் கிச்சன் நீட்டாக இருக்கும்.
அடுத்த டிப்பு, பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் இந்த கண்ணாடி வளையலில் பார்த்திங்கன்னா ஜிகினா வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஜிகினா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வாங்கிட்டு வந்ததும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம உடம்பு, கை, கால் எல்லா பக்கமுமே வந்து இந்த ஜிகினா ஃபுல்லாக ஒட்டியிருக்கும். அது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த ஜிகினாலாம் நம்ம கை கால்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். புதுசாக நீங்கள் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த ஜிகினா உள்ள அந்த கண்ணாடி வளையல் எல்லாமே இந்த மாதிரி தட்டில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி வளையல் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து தொட்டாலே போதும். கையில் எல்லா வளையலுக்குமே நம்ம வந்து சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வளையல்லையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொதிக்கிற வெந்நியை வந்து இந்த வளையல் மேலே வந்து ஊற்றிக்கலாம். வளையல் மேலே ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஜிகினா எல்லாமே வந்து இந்த தண்ணியோட வந்துடும். நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வளையலை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிகினாலாம் உடம்பெல்லாம் படவும் படாது. அதுக்கப்புறம் ஜிகினா வந்து உருந்தும் போகாது. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி நம்மளோட கண்ணாடி வளையல் வந்து சீக்கிரமாக உடஞ்சி போகாது. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு கண்ணாடி வளையல் வந்து உழைக்கும். இப்போ வெந்நியை வந்து ஊற்றியாச்சு. இந்த வெந்நீர் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புது வளையல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடம்புல எல்லாமே இந்த ஜிகினா வந்து படவே படாதுங்க. நம்ம ட்ரெஸ்ஸு, ஃபேஸு எதுலேயுமே வந்து ஜிகினா ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படி நமக்கு வந்து லைட்டாக அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க ஜிகினா வந்து நமக்கு வந்து வந்துடும். அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜிகினா அப்படியே இருக்குங்க. நல்லா புதுசு மாதிரியும் இருக்கும். கண்ணாடி வளையல் சீக்கிரமாகவும் உடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்ணாடி வளையலை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு மாதிரியே இருக்குது. கையிலலாம் வந்து ஜிகினா வந்து இதுக்கப்புறம் வந்து ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த குக்கர் மூடியில் இருக்கிற இந்த கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து லூஸ் ஆகிரும். அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி நமக்கு வந்து அது வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். இதையே நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே குக்கரோட நம்ம வந்து சமைக்கும்போது கீழே போட்டாலும் போட்டுருவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம டைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம டைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கத்தி எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு டக்குன்னு வந்து கிச்சனில் கிடைக்கக்கூடியது அதுதான். கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நான் வந்து நெயில் கட்டர் தான் எடுத்திருக்கேன். நெயில் கட்டரில் இந்த மாதிரி கத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.